நாம் மையப்பட பரலோக பிதாவே என்ற வேளையில் உம்முடைய நாம் மையப்படட்டும். இந்த வேதவாசின் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த புதிய நாளையும் எங்களுக்கு உம்முடைய கருத்தில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி மிகவும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதை நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம். பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு ஆடல் பாடல் பார்க்கும் பொழுது அதை கேட்பீர்கள். இதை நீங்கள் அலட்சியமாக விட்டு விடுவீர்கள். ஆனால் இதனுடைய மகிமை என்னவென்றால், அற்புதமும் அதிசயமும் அடைக்கலமும் இதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. ஆகவே இதை நீங்கள் எவ்வளோ வாசிக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகி எதுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வாசியுங்கள். ஒரு முறை வாசிப்பீர்களானால் கேட்பீர்களானால் நீங்கள் இந்த வருடத்திலே ஒரு முறை வாசித்து முடிக்கிறீர்கள். எத்தனை முறை இதை எங்களுக்கு போட்டு கேட்குறீர்களோ அத்தனை முறை இது தெவிட்டாத இன்பம், தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள ஜீவ வார்த்தை. ஆகவே இதை நீங்கள் கேட்க அத்தனை முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறது போல காணப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீர பலவீனங்கள், சோர்கள், வியாதிப்பட்டவர்கள் இதை கேட்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை, ஜீவ வார்த்தை, ஜீவ மருந்து, மன்னா. வயது சென்ற நிலையிலும் தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு சிலருக்கு வாசிக்க முடியாமல் கண் பார்வை இழந்திருக்கிற சூழ்நிலை, படிக்க முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் போட்டு காமிப்பீர்கள். ஆனால் அவர்கள் அதை கேட்டு தேவ சமூகத்திலே சமாதானத்தோடு இளைப்பார்கள். ஆகவே இது மிகவும் ஆசீர்வாதம் ஒரு நிகழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இன்றைக்கும் நான் வாசிக்க போகிற வேத பகுதி 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு: கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் அவர் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் நீர் காரில் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மேல் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடி தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றியிருக்கும் இடங்கள் கூடாரமாக்கினார். அவருடைய சந்ததி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களிருந்த என் பலத்த சத்துருக்கு என் பகைஞருக்கும் என்னை விடுவிட்டார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிர்த்து வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவிட்டார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கையின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் நம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமராகவும், புனிதனுக்கு நீ புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டுமையானவர்களை தாழ்த்தி உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என்றவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்தாரனானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயிர்த்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பெண்களை வில்லும் என் புயங்களால்
வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய காரணியை என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்புவேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்கள் முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடக்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்து அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக எடுத்து தெருக்களின் சேற்றை போல் அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விட்டு விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் சோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காய் பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளும் துதித்து உம்முடைய நாமத்திற்குள் சங்கீதம் பாடுவேன். நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து நாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறவர். அதிகாரம் 23. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷன் ஆண்டு தெய்வ பயமாய் துரத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் கரத்தினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ண இருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்க செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்பட்டதாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்கினினாலே முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான். தாவீது இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன: தக்க மேனியின் குமாரனாகிய யோசேப்பு செபத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமைக்க வெட்டி போட்டான். அதீனோ எண்ணி ஊரானவன். இவனுக்கு 2வது அகோயின் குமாரன் தோதோவின் மகன் எலியேசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலி ஒருவனாக இருந்தான். இவன் எழும்பி தன் கை செலுத்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தர் வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு 3வது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன் சிறு வயது நிறைந்து வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற பொழுது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டார். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதெல்லாம் கவியிலே தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு செப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்துல இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிவ வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரும் பாளையத்தில் துணிந்து புகுந்து போய்
பெத்பகேயின் ஒலிவ மாசில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கு என்று ஊற்றி போட்டு, கர்த்தாவை தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷன் இரத்தத்தை குடிக்கும் செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாக இருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனும் செருபாயின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்கள் பெயர் பெற்றவனானான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாக இருந்ததினால் அவர்கள் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாய் யோய்தாவின் குமாரனாலும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களின் கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள்ளிருந்து ஒரு சிங்கத்தையும் கொண்டு போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொண்டு போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டினாலே அவனை கொண்டு போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடினால் 3 பராக்கிரமசாலிகளை பெயர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரில் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன்மையாகவே எனக்கு தலைவனாக வைத்தான். யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில் பெத்லகேம் ஊரானாகிய சோதோமின் குமாரன் எல்கானான், ஆரோதினான சம்மா, ஆரோதினான எலிகா, கல்தியனாகிய எலேஸ், யுகேஷன் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவின் ஆனதவத்தியனாகிய அபியேசர், ஊராத்தியனாகிய மெயுனாயி, அகோயனாகிய சால்மன், நெதோபியனாகிய மாகாயி, பானாவின் குமாரனாகிய ஏலே என்னும் நெதோபாத்தின் பென்யமின் புத்திரனின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமார் நித்தாயி, பித்தோனியனாகிய பெனாயா, தாகாஸ், நீரோடைகளின் தேசத்தானாகிய ஈதாயி, அர்பாத்தியனாகிய அபி அஸ்பன், பார்மனாகிய அஸ்மாவேத், சால்வேன் எலியூபா, ஆர்சேனின் குமாரன் யோனத்தான் என்பவன், ஆசாரியன் சம்மா, சாரூன் குமாரனாகிய அகிபாம் என்னும் ஆசாரியன், மகாத்தின் குமாரனாகிய அகஸ்பியான் மகன் எலிபலத், கிலோட்டியன் ஆகிய அகிட்டோபேலின் குமாரன் எலியாம் என்பவன், கர்மேலியனாகிய எஸ்ராயி, அர்வியனாகிய பாராயி, சோபா, ஊரானாகிய தாத்தானின் குமாரன் ஈகால், காதியனாகிய பானி, அமீனனாகிய சோலேக், செரியாவின் குமாரனாகிய யோபாவின் ஆயுததாரியான பிரோத்தியனாகிய நாகராய், இத்திரியனாகிய ஈரா, இத்திரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆகார் 37 பேர். அதிகாரம் 24. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாக யோவாபை பார்த்து, ஜனங்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர் சபா மட்டுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகலும் யோவாவும் இராணுவ தலைவனும் சொன்ன வார்த்தை சொல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடப் போகும் இராணுவ தலைவர் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசீரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதியும் ஓத்சிக்கு போய் அங்கே இருந்து தானியத்துக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களிலும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் எலிபார் கானானுடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கிருந்து யூதாவின் தென்புறமான பெயர் சபாவுக்கு போய் இப்படி தேசம் எங்கும் சுற்றித்திருந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாக ஜனங்களை எண்ணி பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரை உமது அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், என் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றார்.
தாவீது காலம் எழுந்திருந்த பொழுது தாவீது ஞானதிர்சிகாரனாக காத்தென்னும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவமாக, அவருடைய இரக்கங்களுக்கு மகா பெரியது, மனுஷர் கையில் விழுகாதிருப்பவனாக என்றான். இப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோவை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்கை மனசாகப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்தி என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசின அர்னாவன் போரடிக்கிற களத்தோடு இருந்தன. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்ட பொழுது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்து உம்முடைய கை என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசின அர்னான் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படி தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அவனோ ஏறிட்டு பார்த்து ராஜா அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வானை எதிர்கொண்டு போய் தரமிட்டு குனிந்து ராஜாவை வணங்கி ராஜாவை என் ஆண்டவரே தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது வாதை ஜனத்தை நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி இந்த கனத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வானா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு நம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக, இதோ தகன பலிக்கு மாடுகளும் பிறகு போரடிக்கிற உருளைகளுக்கும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வானா ராஜயோக்கியமாய் அவைகள் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வானா ராஜாவானை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாக இருப்பாராக என்றான். ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாக வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அது உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியை சமாதான பலிகளை செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமென்.